மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் ராட்சத குழாய்கள் நேற்று கரை ஒதுங்கிய நிலையில் அவற்றை மீண்டும் கடலுக்குள் இழுத்துச் செல்லும் பணி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கேட்கலாம். வினோத் கண்ணன், இதனை முழுமையாக சீரமைக்க இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும்? சிவரஞ்சனி கடல்நீர் குடிநீராக்க திட்டம் மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் இயங்கி வருகின்றன. சுமார் 2 பிளான்ட் மூலம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வருகின்றனர். கூடுதலாக குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக 3வது யூனிட் ஒன்று அமைக்கப்படுகின்றன. அதற்கான குடிநீர் பழுப்புகளை கடலில் புதைக்கும் பணி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னதாக நடைபெற்றது. அந்த பணியானது நடைபெற்று முடிந்த நிலையில் அந்த கடலில் புதைக்கப்பட்ட ராட்சத குடிநீர் குழாய் சுமார் 7 அடி உயரமுள்ள இந்த ராட்சத குடிநீர் குழாய் நாம் பார்க்கலாம் காட்சியில். இந்த குழாய் தான் கடலில் உள்ளே இருந்தது. நேற்று அதிகாலை 3 மணி அளவில் கடலில் உள்ளே கயிறை அறுத்து கொண்டு அங்கிருந்து கரை ஒதுங்கியதாக கூறப்பட்டு வருகின்றன. இந்த கரை ஒதுங்கிய இந்த ராட்சத குடிநீர் குழாயை மீண்டும் கடலுக்குள் இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு பணி தொடர்ந்து நேற்று முதல் நடைபெற்று வருகின்றன. 2வது நாளாக நடைபெற்று வரும் இந்த பணியால் இன்னும் சிறிதளவும் இந்த ராட்சத குழாய் கடலுக்குள் உள்ளே இழுத்துச் செல்ல முடியலை. காரணம், இதனுடைய எடை மிகவும் அதிகமாக உள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டு உள்ளதால், அது மட்டும் இல்லாமல் கரையில் கரை தட்டி நிற்பதால் இந்த கடல் தண்ணீர் அதிகமாக வந்தால் மட்டுமே இது கடல் உள்ளே இழுத்துச் செல்ல முடியும். குறிப்பாக மிக தடிமனமான வலை கயிர்களை உருவாக்கி தற்போது அதை இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு பணியும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கடலுக்குள்ளே 3 கப்பல்கள் கயிறு கட்டி இழுக்கக்கூடிய ஒரு பணியும் நடைபெற்று வருகின்றன. அதே போன்று கரையில் 10 பொக்லைன் மூலமாக இந்த கரையில் நிற்கக்கூடிய இந்த ராட்சத குழாயை தள்ளக்கூடிய ஒரு பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 40 பொறியாளர்கள், மீனவ மக்கள், ஊழியர்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து 2வது நாளாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் இந்த ராட்சத குழாயை கடலுக்குள்ளே இழுத்துச் செல்ல முடியாத ஒரு நிலைதான் உருவாகின்றன. தொடர்ந்து இந்த பணி இன்னும் தொடர்ந்து ஒரு 2 வார காலமாக நடைபெறும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிக எடை கொண்ட இந்த ராட்சத குழாயை உள்ளே இழுத்துச் செல்வது ஒரு சுலபமான காரியமல்ல. மிகவும் போராடக்கூடிய ஒரு நிலையாக தான் பார்க்கப்படுகின்றன. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத் கண்ணன்.